இறந்து போனவர் யமலோகத்துக்கு போயிருக்காரு. யமலோகத்துக்கு போனோன்னு யமதர்மனை பார்த்து திட்டுறேன், எதுக்கு நீ அதுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு வந்தேன், எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு, எவ்வளோ சொத்து பத்து சேர்த்துருப்பேன், அதுக்குள்ளேயும் என் ஆத்மாவை பிடிச்சிட்டு வந்துட்டிய. அவர் சொன்னார், டே விதி முடிஞ்சு வச்சா வந்ததே ஆகணும், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதப்பா, நீ வந்த வேலையை பாரு, இங்கே இருக்கிறதெல்லாம் காட்சிகளை பாருன்னாரு. இப்படி பார்க்குறான், கடிகாரமாக மாட்டியிருக்கு. கடிகாரமாக மாட்டியிருக்கு. கேட்குறான் யமதர்மராஜா, யமலோகத்தில் எதுக்கு இவ்வளோ கடிகாரம்னு கேட்டேன். யமதர்மன் சொன்னார், ஒரு இறந்து வர்றவங்களுக்கு இறந்து வரப்போகிறவங்களுக்கெல்லாம் கடிகாரம் ஒன்று வச்சுருப்போம். இப்போ அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, யார் யார் எவ்வளவு பொய் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த முதாயா கடிகாரம் ஓடும்னாரு யமதர்மன். இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆஹா, நம்மளுக்கும் ஒரு கடிகாரம் மாட்டியிருப்பாங்களே, நம்ம பொய் சொல்லியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஓடுமே அப்படின்னு அச்சப்பட்டு கேட்குறேன், எனக்கு கடிகாரம் மாட்டியிருக்கீங்களா? ஆமாம். எந்த கடிகாரம்? இந்த கடிகாரம் தான் உனக்கு மாட்டினது. பார்க்குறேன், கடிகாரம் அளவுக்கு மீறி ஓடுது. இவன் சொல்கிறேன், ஐயா நானுமா பொய் சொன்னேன்? பொய் சொன்னதே தெரியாமலே புழுகுறாங்க பல பேர். ஆனாலும் பாருங்க, அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுதே,